மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுதீஷ் அவர்கள் மாற்றப்பட்டு தர்மபுரி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சரவணன் IAS எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒரு சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை மற்றும் சீவேஜ் போர்டுடைய அதிகாரியாக இருந்தார், மேலாண் இயக்குநராக இருந்தார். அவர் கேரண்டியே இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இப்போது மாற்றப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அரசினுடைய துணை செயலாளராக சிறப்பு திட்ட செயலாக்கத்தினுடைய அதிகாரியாக இருந்த IAS பிரதாப் அவர்கள் மாற்றப்பட்டு அவர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தினேஷ்குமார் IAS அவர் சென்னை பெருநகர கார்பரேஷனுடைய ஆணையராக இருந்தார். தினேஷ்குமார் IAS அவர்கள் தற்போது அவர் கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷேக் அப்துல் ரஹ்மான் IAS அவர்கள் இணை ஆணையராக இருந்தார். முனிசிபல் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய இணை ஆணையராக இருந்தார். ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தற்போது அவர் மாற்றப்பட்டு விழுப்புரத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல மச்சேந்திரன் IAS டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டுடைய இயக்குநராக இருந்தார். அவர் திருப்பத்தூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டு இது போல 20 மேற்பட்ட IAS அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றப்பட்டு இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக பலர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாற்றம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவராக சதீஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட வாரியாக மாற்றப்பட்டு இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டு இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.